வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மாடிக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நான் வந்து டெரஸ் கார்டனிங்க்கு புதுசாக கொஞ்சம் தொட்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஆயில் கேன்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் அறுத்துட்டு கொஞ்சம் மட்டு போட்டு வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நான் வந்து கீரை அப்படிலாம் போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கார்டனிங்க்கு எப்பயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வாட்டர் கேன் பழைய வாட்டர் கேன் இருந்தது, அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்ல மண் போட்டு உரம் அதெல்லாம் போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்ததுங்க. இது எல்லாமே வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன்னா அதனால் செடி புல்லு இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாத இருக்குது. இந்த வேலையெல்லாம் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். மணத்தக்காளி செடிங்க, இதில் வந்து ஃபுல்லாக எந்த ஃபங்கஸ் மாதிரி வந்துடுது. அதுவும் இல்லாமல் செடி வந்து அந்த குட்டி பேக்கில் வந்து அதுக்கு வந்து சத்து பத்தாது, அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அதிலிருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரைங்க. இது வந்து மேலே வந்து லீஃப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் உரம் போட்டோம்னா நல்லா வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வரும். அதுக்காக நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஊர்லேருந்து கொஞ்சம் எரு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க, மாட்டு சாணத்தில் இருந்து. அது கொஞ்சம் போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நல்லா வரும். பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறது வந்து நல்லா அறுத்து விட்டுருக்கு, அது நல்லா வந்திருக்கு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு எல்லாம் நிறைய வந்திருக்குங்க. நான் என்ன பண்ணேன்னா, போன தடவை சோளம் வந்து தோசை செய்யலான்னு சொல்லிட்டு ஊற வச்சு ஆட்டிட்டு அந்த தண்ணியை வந்து நான் செடிக்கு ஊற்றினேன். அதிலிருந்து நிறைய வந்து சோளத்தட்டு நிறைய முளைச்சி வந்துருச்சுங்க. அது வந்து செடியெல்லாம் நிறைய அமுத்திட்டுருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு இந்த சோளத்தட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து பிடுங்கணுங்க, ரிமூவ் பண்ணணும். அதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் கொஞ்சம் தக்காளி செடியெலாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் வந்து இப்போ நான் காய்ச்சி முடிச்சிருச்சிங்க. அதுவுமே கொஞ்சம் நான் ரிமூவ் பண்ணி விடலாம். செடிக்கு அப்போ தான் கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விடலாங்க உரம் போட்டு. அப்போ தான் வந்து நல்ல மூமெண்ட்டு நல்லாயிருக்கும் வேருக்கு. இப்போ பாருங்கள், புளிச்சக்கீரையில் நல்லா மேலே இது வந்திருக்கு, காய் வந்திருக்கு. நம்ம அதுக்குள்ளே பாருங்கள் விதை இருக்குது, அதை எடுத்து போட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் இதில் ஃபுல்லாக நல்லா சொனையாக இருக்குதுங்க. புளிச்சக்கீரை விதை வந்து எடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஒரு க்ளவுஸோ இல்லை ஒரு கவரோ போட்டுக்குங்க. பாருங்கள், இதை சோளம் வந்திருக்கு. இது ஒரு 3 நாள் தாங்க வந்திருக்கு. இது நம்ம மாவாட்டும் போது அதிலே கூட போட்டு ஆட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு கூட நம்ம பாப்கார்ன் மாதிரி கூட இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சோளத்தட்டு வேருங்க, ரொம்ப ஆழமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் அறுத்து தான் எடுக்கிறேன். இன்றைக்கி எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே இருக்குது. பக்கத்தில் வந்து அவரை செடியில் நல்ல காய் வந்ததுங்க. இந்த சோளத்தட்டுலாம் இருக்கிறதுனால அதனோட சத்து வேஸ்ட்டாக இது எடுத்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணலான்னு மேலே வந்திருக்கோம். ரொம்ப வேர் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குங்க. இந்த க்ரோ பேக்கில் இவ்வளோ ஆழமாக வந்திருக்கு. இந்த க்ரோ பேக்ஸ் நான் வச்சுன்னு வந்து ஒரு 6 months இருக்குங்க. நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக என் தம்பி வாங்கி வச்சுருந்தாரு. நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து என்னது நான் இது பண்ணியிருக்கேன்னா, மட்டும் வந்து கோகோ பிட்டும் தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். கோகோ பிட் வந்து நீங்கள் அது வந்து பார்பாராக இருந்ததுங்க, அதை நான் வந்து தண்ணியில் இது பண்ணிங்கன்னா வந்து அது நல்லா வந்து நிறைய குவான்டிட்டியாக வந்து என்லார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இருந்த மட்டோடு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த அவரை செடியெலாம் சூப்பராக காய் வந்ததுங்க. ஒவ்வொரு செடியிலையுமே ஒரு 1/2 கிலோ பக்கமாக காய் வந்தது. இது வந்து அதிகம் வந்து கொடியாக படரலை, அப்படியே வந்து செடி மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பேர் குத்த அவரைன்னு சொல்லுவாங்க. அப்படியே பூ வச்சு அப்படியே சடையாக காய் பாருங்கள். இதில் நிறைய நாங்கள் ஊருக்கு போயிட்டோமா, இதெல்லாம் வந்து நிறையா காய இருக்காது, இருக்கிறதெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இது நம்ம விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த சோளத்தட்டை எனக்கு ரிமூவ் பண்ணுறது தாங்க ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இதுலேயே நிறைய அன்வான்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் உரம் போடலாம். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் விதையெல்லாம் இருக்குது. புளிச்சக்கீரை விதை இன்னும் கொஞ்சம் இருக்குது. முள்ளங்கி விதையெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் போடலாம். தக்காளி செடி அதுவும் இல்லாமல் இன்னொரு பாட்டில் நிறைய ஒரு தக்காளி பழம் பழுது தக்காளியாக இருந்தது போட்டிருந்தேன். அதுவும் நிறைய வந்திருந்தது. அதுவும் எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு நிறைய தக்காளி கிடைக்கும். அந்த சோளத்தட்டோட வேர் வந்து ஒரு வெளியே பிடுங்கியாச்சுங்க. நான் பிஞ்சிலே நான் வந்து எடுக்கலாம்னு நினச்சேன். நான் பார்த்துட்டு சரி இது காணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா இது சோளத்தட்டுங்க. ஊருக்கு போனால் அந்த கான் எடுத்துகிட்டு வரணுங்க. கான் மக்காச்சோளம் போட்டாலும் நல்லா வரும். இப்போ வந்து பாப்கார்னோட சோளம் தான் வீட்டில் இருக்குது. அது போட்டால் வருமானு தெரியல. நம்ம வேணால் அது கூட போட்டு பார்க்கலாம். க்ரோ பேக்ஸில் நம்ம அதிகம் வெஜிடபிள் போடலினாலும் நம்ம இந்த கீரையெல்லாம் போட்டு நல்லா வந்துச்சுனாவே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு மருந்தடிக்காத கிடைக்குங்க. அதே போடலான்ட்ருக்கோம். இதில் வந்து ஒரு மாதுளை செடி வந்திருக்கு இந்த ஜாடியில் மாதுளை வருமானு தெரியலைங்க. ஆனால் நல்லா வருது. அப்புறம் அதிலே வந்து கொஞ்சம் சரி வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். அதுவும் வந்துருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உரம் போட்டு விடலாம். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இல்லைன்னா மாதுளை எடுத்து நம்ம கீழே போய் கூட கொஞ்சம் இடம் இருக்குது கீழே அங்கே கூட வைக்கலாம். நாங்கள் ஊருக்கு அடிக்கடி போயிட்டோமோ அதனால் நாங்கள் வந்து பிளான்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியலைங்க. இதில் இருக்க காய் பாருங்கள், அவரைக்காய். இப்போ ஆனால் இது காய் ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க. போன தடவை ரொம்ப நிறையா இருந்துச்சு. இந்த தடவை இதெல்லாம் இதாகிடுச்சு பாருங்கள். அடியில் பாருங்கள் நல்லா இந்த காயெலாம் இருக்குது, முத்தின காயெல்லாம். இதெல்லாம் நம்ம எடுத்து விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காய வச்சு. ஆனால் இந்த வெரைட்டி பரவாயில்லைங்க. இந்த விதை வந்து அந்த கொத்து வர நல்ல காய் நல்லா வந்திருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த காய் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் விதைக்கு விட்டுட்டேன். போன தடவை இந்த காய் வந்து நான் இருக்கவே இல்லை. நிறைய வந்து விதைக்கு நிறைய இதுவும் நல்லா காஞ்சது இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம மேலே போடலான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நான் வந்து எங்களோட டெரஸ் கார்டனிங்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்ருக்குறோங்க. இப்போ லாக்டவுன்னா அதனால் வந்து நாங்கள் மேலே அதிகம் வரதில்லை. இப்போ தான் சரி மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலைங்க. அதனால தான் மேலே வந்துட்டு சரி கொஞ்சம் இந்த கார்டனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். அவரைக்காய் கிட்டத்தட்ட ஒரு குழம்புக்கு போதுங்க. இது வேறு பட்டையாக வந்திருக்கு. இது ஒரு வெரைட்டி. இதெல்லாம் கரெக்டாக இல்லை பில்லெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு உரம் கொஞ்சம் போட்டுவிட்டா இன்னும் கொஞ்சம் மறுபடியும் நல்லா காய் வருங்க. நல்லா க்ரோ பேக்ஸ் மடிச்சு விட்டு இனிமேலாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள், அவரைக்காய் இவ்வளோ வந்திருக்கு. விதைக்கு விட்டது இவ்வளோ வந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக செல்லுன்னு இருக்குதுங்க. இந்த விதையெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு வந்து நிறைய பேக்ஸில் வந்து நம்ம அவரைக்காய் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காய் வந்து அவ்வளோ வெளியே இருக்கும் பொழுது நல்லா இதாக இருக்குங்க. வெளியெல்லாம் பார்த்தா மருந்தடிச்ச காய். இது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செல்லுன்னு நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ நான் மறுபடியும் இந்த பாத் டப் வந்து எங்களது வந்துங்க 2 பழசாயிடுச்சு. அதுதான் நாங்கள் மறுபடியும் இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கீரை போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மாடிக்கு வந்திருக்கிறோம். அதான் கேண்டில்லு, அதுக்கப்புறம் ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் ஹோல் போடுறோம். ஹோல் போடும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் இது மூலிமா வந்துடும். அதுக்காக நான் ஹோல் போட்டுட்ருக்குறேன். ஹோல் போட்டு மறுபடியும் இதில் ஃபுல்லாக மண் எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் வந்து ஊர்லேருந்து எருவு எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா, அது வந்து நான் எல்லா செடிக்கும் நான் போட்டுட்ருக்குறேன்.
ஏன்னா கீழேங்கிற பொழுது நம்ம நிலத்துல வச்சோம்னா அதிகம் வந்து மண்புழு அதுவும் ஃபார்ம் ஆயிருங்க. அதுக்கே சத்து இருக்கும். ஆனால் நம்ம மேலே டெரஸில் வைக்கும் பொழுது அப்பப்போ நம்மளுக்கு இது உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா செழிப்பாக நல்லா வரும். உங்களுக்கு வந்து டெரஸ் கார்டனிங்க்கு இது வேணும் நினச்சிங்கன்னா வெர்மிக போஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே விற்கிதுங்க. நான் ஒரு 5 கேஜி வந்து 161 போல் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நான் அந்த லிங்க்குமே கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் போன தடவை நான் இது வந்து வைக்கும்பொழுது நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரலைங்க. நான் அதில் தான் வாங்கி ஆர்டர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நம்ம அமேசான் கவர், ஃப்ளிப்கார்ட் கவருமே நான் வந்து கீழே இந்த தக்காளி இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன், பெருசாக இருக்கிறதெல்லாம். அதுவுமே கொஞ்சம் நாளைக்கு நல்லா வருங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண வேறு பாட்டில் இருந்து மண் இருந்ததுங்க. அந்த மண் எடுத்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் கூட வைக்கணுங்க. இப்போ கோவிட் டைமில் கீழே போய் மண்டெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது நாங்கள், அதனால் நான் விட்டுருக்கேன். இதில் நான் வந்து மண் நான் ஏற்கனவே போன தடவை கோகோ பீட்டு வந்து மற்ற பார்ட்ஸுக்கு போட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோ பீட் போடும் பொழுது நல்லா வந்து மண்ணு கொஞ்சம் போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து தேங்காய் நார் இருக்குது இல்லைங்களா, தேங்காவை நான் ஒவ்வொரு தடவை உரிக்கும் போது அதில் இருக்க நார் எடுத்து வச்சுட்டே இருந்தேங்க. இது நான் வந்து மக்கறதுக்காக நான் இதில் கொஞ்சம் போட்டு மேலே நான் செடி வச்சுட்டுனா நம்ம தண்ணி ஊற்ற அது மட்டுக்கு மக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் நான் இதில் கொஞ்சம் நான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இது மேலே மறுபடியும் மண்ணள்ளி ஃபில் பண்ணுவோம். நம்ம எந்த ஒரு புது பிளான்ட் வைக்கும் பொழுதுங்க உடனே நம்ம வச்சுட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 டேஸ் வந்து விட்டுருங்க. அப்போ தான் மண்ணில் இருக்க சூடு இந்த ஹீட்லாம் போகும். அப்போ தான் செட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட்ஸ் வச்சா தாங்க நல்லா வரும். இந்த இப்போ கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம விடும் பொழுது அந்த கட்டியெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக நல்லா ஆயிருங்க. நான் உரமும் நல்லா போட்டுக்கிறேன் மேலே. இப்போ நான் அந்த பழைய வாட்டர் கேனை அறுத்து வச்சுருக்கேன், அதுக்கும் நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கும் அடியில் கொஞ்சம் நம்ம மண் போட்டுட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் நார் இருக்குது, அதை போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மண் எல்லாமே நம்ம சுரண்டி போட்டுக்கலாம் இதுக்குள்ளே. அந்த கட்டியை ரொம்ப மேலே கட்டிக்கிட்டே கிடக்குதுங்க, அதெல்லாம் எடுத்து உடச்சி விட்டுட்டு மறுபடியும் அதில் போட்டுக்கலாம். இது மாதிரி கீரை வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பேஸ்ன்னு தேவையில்லைங்க, சின்னதாக இருந்தால் போதும். நம்ம இப்போதைக்கு அதை டிக்கே ஆகணும், அதனால் வந்து நான் மேலே ரூட்ஸ் வந்து கீரைக்குன்னா ரொம்ப ரூட்ஸ் வந்து கீழே கம்மியாக தானே போகும், அதனால் வந்து நான் கீரை இது தான் போட போகிறேன். ஒரு 2 நாள் இப்படியே தண்ணி ஊற்றி நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் மண். அதுக்கப்புறம் நம்ம கீரை விதெல்லாம் இருக்குதுங்க, கீரை அந்த இதெல்லாம் அப்புறமா போடலாம். வெந்தயத்தை கூட நல்லா ஊற வச்சு போட்டால் நல்லா வரும். இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் நல்லா தண்ணி ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட இருட்டு கட்டிடுச்சு, நல்லாவே இருட்டு கட்டிடுச்சு. நாங்கள் ஒரு 5 o'clock போல் வந்தோம். இப்போ மணி 6:30 ஆகிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. அவ்வளோதான், இந்த மிச்ச தண்ணியில் அந்த செடிக்கு ஊற்றிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. நல்லா தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது அப்படியே 2 நாள் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மண்ணில் இருக்க ஹீட் எல்லாமே லிபரேட் ஆகி வந்து நம்மளுக்கு போடுற பிளான்ட்ஸ் நல்லா வருங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அந்த 2 டப்புக்கும் வச்சாச்சு. மிச்சம் இருக்க தண்ணி இந்த செடிக்கெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாங்க. நல்லாவே இருட்டு கட்டிடுச்சு, போய் இன்னும் நைட்டு டின்னர் பண்ணணும். என்னோடய டெரஸ் கார்டனிங் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.